நடைபெற்ற தேர்தல் ஏதோ ஒரு மாயாஜாலம் போன்றபோது நடந்துவிட்டது. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை எவராலும் அசைக்க முடியாது என்ற வகையிலே தீர்ப்பை தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு ஆட்சியிலே ஒருவர் உட்கார்ந்திருக்கின்றார் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் கண் அசைக்கவில்லை என்று சொன்னால், உடனடியாக கவர்னர் ஆட்சி வந்து 3 வருடங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் சென்றிருக்கும். இன்றைக்கு மறைமுகமாக வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்ற வகையில் ஆதரவு கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கு முதலமைச்சராக ஒருவர் மகுடம் சூட்டியிருக்கின்றார். அந்த மகுடம் சூட்டி இருக்கின்றவர்கள் வெளியே பேசுகின்ற போது சவுடால் விடுகின்றார் என்று சொன்னால், வர இருக்கின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் அவர்களை தோற்கடிக்கின்ற வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கம், அதுபோல மதசார்பற்ற கூட்டணி இயக்கம் அத்தனையும் செய்யும். இன்றைக்கு வெகு சீக்கிரத்திலே திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வருகின்றது. திருச்சி கிழக்கிலே விஜய் வெற்றி பெற்றிருந்தார், நடிகர் விஜய் வெற்றி பெற்றிருந்தார். அவர் ராஜினாமா செய்திருக்கின்றார். அந்த இடத்தில் எங்களுடைய கழகத்தின் தலைவராக இருக்கின்ற, எங்களுடைய இதயமாக இருக்கின்ற எங்களுடைய இதய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை உடனடியாக கொண்டு வருவதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டினோம். அந்த வகையில் கூட்டி இன்றைக்கு இயக்கத்தினுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் ஆரவாரத்தோடு என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், தலைவர் போட்டியிட வேண்டும், ஏறக்குறைய 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த நடிகருடைய மூஞ்சிலே கரியை பூச வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு இயக்கத்தினுடைய தோழர்கள் வேகமாக இருக்கின்றார்கள். அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். தேர்தல் காலத்தில் என்னென்ன தவறுகள் நடந்தது, என்னென்ன நடந்தது என்பதை கலந்து ஆலோசனை செய்திருக்கின்றோம். அது திரும்பவும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்ற கருத்தை இன்றைக்கு வலியுறுத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்வதற்காக ஒரு ஆய்வுக்குழுவை அனுப்பியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு தொகுதியும் வர இருக்கின்றார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கின்றது என்பதை சரியாக எடுத்து செல்வார்கள். இந்த இயக்கத்தை சரியாக வேலை பார்க்காதவர்கள் அவர்களுக்கு மாற்று பொறுப்பு கொடுத்து அதற்கு தகுதியானவருக்கு பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே தமிழகத்தின் எங்களுடைய கழக தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் இருந்தோம். சட்டமன்றத்தில் வாக்குவாதம் வந்தது. சட்டமன்றத்தில் அவர்கள் தாங்கள் எங்களுக்கு தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற வகையில் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேச்சு பேசிக்கொண்டே வந்தார்கள். ஆனால் எங்களுடைய இளம் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய இனிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சை பார்த்தவுடன் எதிர்த்து நின்றிருந்த நாங்கள் வீழ்த்தி விடுவோம், உடைக்க விடுவோம் என்று சொன்னார்களே, அத்தனை பேரும் தலை குனிந்து பதில் சொல்ல முடியாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய இளம் தலைவர். ஏங்க உங்களுக்கே புரியலையா? விடுதலை சிறுத்தை எந்த வகையில் ஆதரவு கொடுக்காங்க, கம்யூனிஸ்டுகள் எந்த வகையில் ஆதரவு கொடுக்குறாங்க, அதுபோல இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு எந்த வகையில் ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த ஆதரவுலாம் கொடுக்கலன்னா இந்த ஆட்சி அமையுமா? இந்த ஆட்சி அமையலன்னா அத்தனையும் கவர்னர் ஆட்சியாக போயிடும். அந்த வகையில் போயிருக்காங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே கதை என்ன கதையா இருக்கு? ஏடிஎம் கதை எப்படி இருக்கு? இவன் பிளவுபட்டது மட்டும் இல்லையா, ஆதரிக்கிறவன் இவன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து இழக்கணும்னு சொல்றான் ஒரு குரூப்பு. அப்ப இழந்தா அதுல தேர்தல் தானே வரும். ஆகவே எந்த நேரமும் கணக்கு 6 மாசம், அது 4 மாசத்துல நடக்கும். எழுந்து பேச வேண்டியதானே, அவங்க சபாநாயகர் தானே, அவங்க சபாநாயகர் தானே. அர்ஜுன் யாதவ் எழுப்பி பேசுன்னு சொல்ல வேண்டியதானே. அவன் அர்ஜுன் யாதவ் எப்படி ஆளு லாட்டி சீட்டை கொண்டு வரலன்னு நினைக்கான். தமிழ்நாட்டில் ஆதவ அர்ஜுனா லாட்டி சீட்டை கொண்டு வர்றதுக்காக உள்ள வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் தொழிலே கட்ட பஞ்சாயத்து தொழில் தான். அவன் எங்க இளந்தலைவர்கிட்ட மோத முடியுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். 200 மூடிட்டாங்களா? இல்ல, 200 எடுத்துட்டோன்னு சொல்றாங்களே தவிர 5 இப்ப நீக்கப்பட்டிருக்குங்க. அவங்க எடுக்கணும், எடுக்கட்டும்.